எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு. ஸோ வனத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வனத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஸோ தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ இருக்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பிடிஎஃப்ல வந்துருங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ உங்களோட நேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடம், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி என்ன, ஸோ அதை வந்து என்ட்ரி பண்ணிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும். ஓகே, உங்கள் ஃபாதர் நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கரெக்ட்லி வயசு என்ன, ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடி, அப்புறம் வந்து மொபைல் நம்பர். ஸோ இமெயில் ஐடி கரெக்டாக இருந்தால் கொடுக்கணும். ஏன்னா வந்து இமெயிலில் தான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு தகவலுக்குமே. ஓகேவா? குவாலிஃபிகேஷனை பொறுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி எங்கே முடிச்சிங்க, எந்த இயரில் முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க, என்ன சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க், இது எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதுமாதிரி வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணணும். மாஸ்டர் டிகிரி எதனா முடிச்சிருந்தா அதோட டீடைல்ஸ் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். அப்படி முடிக்கலனாக்கா நீங்கள் ஜஸ்ட் கோட் போட்டுருங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே முடிச்சு உங்களோட பிளேஸ், அப்புறம் உங்களோட டேட் இங்கே சைன் வந்து போட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியது தான் பர்டிகுலர் அட்ரஸ்க்கு. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 13 கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதாவது எனி டிகிரி, ஓகேங்களா? ஸோ எந்த டிகிரி முடிச்சாலும் பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஏஜுக்குள்ளே இருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,000 ப்ளஸ், அதாவது 24,000 ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27,000 வந்து சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் இருக்குது. 50 ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ சுவாலஜி, பயாலஜி, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 67,000 வந்து சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது மாதிரி வந்து நிறைய கேட்டகரியில் வந்து அவங்க வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ, நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் டிகிரிக்கு ஏற்ற அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே எஸ்சி எஸ்டிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபிசி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா தான் ஃபீஸ். ஓகேவா? ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இல்லை வந்து கூகுள் பே, ஃபோன்பே மூலியமா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சென்ட் பண்ண பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எடுத்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பேச்சுலர் டிகிரியில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து 25 மார்க் கிடைக்கும். ஸோ அதுமாதிரி வந்து ப்ராஜெக்ட் எதனா இதுக்கு முன்னாடி எதனா முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு 25 மார்க் கிடைக்கும். ஸோ அதுமாதிரி வந்து மாஸ்டர் டிகிரி எதனா முடிச்சிருந்தீங்கன்னா அந்த மார்க்குக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அதுக்கு 25 மார்க் வந்து தரோம்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸாக வந்து மார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து போடுவாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதுமாரி வந்து ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் நம்ம வந்து எங்க பார்த்தீங்கன்னா பை போஸ்ட் இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தி நோடல் ஆஃபீஸர் ரிசர்ச் ரிக்வயர்மெண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க சென்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப்ல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முக்கு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க சர்டிபிகேட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்க வந்து டிக் போட்டு அதை நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஜெராக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க. இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கிட்டு டிக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மையும் நீங்க சேர்த்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.